ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் என்ன போட்டிருக்கோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஏன் முடியல, அதை மாற்றி அமைக்க முடியுமா இப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் என்கிட்ட ஒரு முக்கியமான கிளைண்ட் ஒருத்தன் கேட்டாங்க. இப்போது ஜாதகத்தில் இருக்கிறது விதிப்படி தான் நடக்கணும் அப்படின்னம்னா அந்த விதிப்படி நடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிட கலையை கண்டுபிடிச்சதே. இந்த ஜோதிட கலை அதுக்கு தான். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் போலீஸ் வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேச ராசியில் பிறந்து இது பொதுவாக செவ்வாய் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரிலாம் இருந்தால் போலீஸ் வேலைக்கு போவோம் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. போலீஸ் வேலைக்கு போய் அந்த இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹைவே பெட்ரோலில் ஆக்சிடெண்ட் இறந்தாங்க இல்லையா? அதை ஏன் சார் சொல்லலை? போலீஸ் வேலைக்கு போனது மட்டும் சொல்லிட்டீங்க, ஆனால் இறந்தது ஏன் சார் சொல்லலை அப்படின்னா, அதுதான் உன் பிறப்போடைய ரகசியம். அப்போ அதையும் சொல்லியிருக்க முடியும். ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு தான் தெய்வம் இருக்குல்ல, நீ போய் கும்பிட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வத்தை வழிகாட்டுறது. அப்போ உன் ஜாதகத்தில் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்கிறதுக்கு ஜோதிடம் கிடையாது. கெட்ட விஷயம்னு ஒன்று இருந்தால் அதை போக்குறதுக்கு நீ இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிங்க அப்படின்ற அந்த பரிகாரங்கிறது முதன்மையாக யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் தேடிக்கிற பரிகாரம். நீங்கள் தேடிக்கிறதுன்னு என்ன? நான் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, அந்த ஆத்மார்த்தமாக உண்மையான பக்தியோடு நான் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவேன், அந்த தெய்வம் இறங்கி உன் பக்தியில் நான் மயங்கிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த தெய்வத்தை கும்பிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கும்பிட்டோம்னா போதும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே வேணாம். இதுதான் உங்கள் விதியை மாற்றும். இதை முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி தோஷமாக இருக்கட்டும், எந்த மாதிரி யோகமாக இருக்கட்டும், உண்மையான ஆன்மீகம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆன்மீகம் எனக்கு பிடிக்காது. மகர ராசி, மகர லக்னம், கும்பராசி, கும்ப லக்னம், பொதுவாக சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆன்மீகத்தில் பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க என்ன பண்ணலாம்? நெஞ்சுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் இருங்க. கண்டிப்பாலுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான். அதை மட்டுமே முழுக்க இது பண்ணுறதோட அதை ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு துணையாக எடுத்துக்கிட்டு போனோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சு வரலாம்.